கர்த்தருடைய சத்தம் எப்படி சத்தம்னு ஆண்டவர் உங்களுக்கு புரிகிற வயதில் பேசுவார் கிடையாது. வேதத்தில் நம்ம அதிகமாக பார்த்துருக்குறோம், சிறு பிள்ளையிலேருந்து நம்மளோட பேச ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் சாமுவேல். ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேசுவதை கண்டு ஒரு குழந்தையோடு பேச ஆரம்பிக்கிறார். அந்த குழந்தைக்கு என்ன புரியும்? அந்த குழந்தைக்கு வெறும் 5 வயது. 5 தேவனுடைய சத்தம். யாருக்கெல்லாம் அந்த சத்தத்தை கேட்கணும் ஆசை? அடிக்கடி ஏமிமா கேட்குது, ஏசப்பா எப்படி பேசுவார், ஏசப்பா சத்தத்தை எப்படி கேட்குறது? ஏசப்பா சத்தத்தை கேட்கணும்னா நீ என்னவா இருக்கணும்? குழந்தைய போல இருக்கணும். தேவையில்லாத சத்தம் உன் காதில் கேட்டுச்சுன்னா தேவ சத்தம் உன் காதில் கேட்காது. பிரச்சனைகளும் பாடுகளும் அதில் ஷார்ட்ஸும் யூடியூப்பும் வீடியோஸும் தேவையற்ற காரியங்களும் காதுகளில் இறைச்சல் மாதிரி கிடைச்சுன்னா தேவ சத்தம் கேட்காது. தேவ சத்தம் கேட்கணும்னா நீங்கள் குழந்தையாக மாறணும். ஒரு தாயோடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிற ஒரு குழந்தைய போல அப்பாவுடைய சத்தத்துக்காக ஏங்கி நிற்கணும்.